சிறகடிக்க ஆசை சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம மீனா இருந்துட்டு ஸ்ருதி பூ வந்து ஆன்லைனில் கூட அந்த பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன் மீனா, நீங்கள் அதை ஆன்லைனில் பண்ண போகிறீங்களா? அது சூப்பர் ஐடியா மீனா. ஏன்னா இந்த ஃபங்க்ஷன் டைமில் சில பேர் பூ வாங்கவே மறந்துடுறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணால் கண்டிப்பாக அவங்களுக்கு பூ கிடச்சிருன்ற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ எல்லாத்துக்குமே ஆப் வந்துருச்சு. வேணா சொல்லுங்கள், உங்களுக்கு நான் புதுசாக ஒரு ஆப் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு ஒரு பேர் வைக்கணுமே, அதான் இருக்கே மீனா ஃப்ளவர்ஸ்னு. இல்லைங்க, இதுக்கு வேறு பேர் வைக்க போகிறோம், எம்எம் ஃப்ளவர்ஸ் அப்படின்ற மாதிரி நம்ம மீனா வந்து சொல்லிடுறாங்க. பரவாயில்ல மீனா, முத்து மீனாவா, சூப்பர் மீனா அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. சரி, இது எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் இந்த லிங்க் வந்து நான் அனுப்பி விடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் இந்த லிங்க்கை வந்து அனுப்பிவிடுங்க, உங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. மீனா இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே, தெரியலனா என்ன, தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. மீனா, நீ அடுத்தடுத்து மேலே மேலே போயிட்டே இருக்கணும், அதுக்காக பரவாயில்ல பலகுரலம்மா உனக்காக ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. உன்னை நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது மீனா அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னு மீனாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம விஜயா வராங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இங்கே? இல்லை ஆண்டி, மீனாவும் ஃப்ளவரை வந்து பூவை வந்து ஆன்லைனில் விற்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதெல்லாம் கூடவா ஆன்லைனில் வாங்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி விஜயா வந்து கேட்கவும், இப்போ எல்லாமே ஆன்லைனில் கற்றுக்கிற மாதிரி ஆர்டர் பண்ணுற மாதிரி வந்தாச்சு. இதுக்கெல்லாம் நம்ம டைம் யூஸ் பண்ண முடியாது, எல்லாத்துக்குமே ஆன்லைன் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. நீ ஏதாவது உன் பிஸ்னஸில் மேலே மேலே போகலாம் இல்லைம்மா, இவளுக்கு என்னத்தை நீ சொல்லிக் கொடுக்குற, இவளுக்கு என்ன தெரியும், தெரியலனா கூட பரவாயில்ல ஆண்டி, நான் மீனாவுக்காக கற்றுக் கொடுக்குறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. சரிம்மா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். ரவியெல்லாம் இதுக்கு மேலே உன் கூட வந்து வேலை செய்வான்னு நீ எல்லாம் எதிர்பார்க்காத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதிர்பார்த்தது வேணா உண்மைதான், ஆனால் இனிமேல் அவனை நான் எதிர்பார்க்க போகிறதே கிடையாது. ஏன், அவன் இல்லைன்னா வேறு ஷிஃப்டே ரெஸ்டாரண்ட்டு கிடைக்காமையே போயிடுவாங்க. நான் வேறு ஷிஃப்ட், இவனை விட பெரிய ஷிஃப்டை நான் ஆர்டர் என் ரெஸ்டாரண்ட்டுக்கு வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. இவன் என்னடா இப்படி பேசிட்டு போகிறா, இவங்க அப்பா என்னடனா இவ பிடி கொடுக்காம இருப்பான், நம்ம என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு எதிர்மாற தான் இவ செய்வா. கடைசியில் ரவியை கூட அவள் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு வேறு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போ இவ ஒரே ஒரு பொண்ணு, பல கோடி ரூபாய் சொத்து இவ பேரில் இருக்குது. இப்போ நம்ம ரவி எப்படியாவது இவளுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம அனுப்பி விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு ரவி வந்த உடனே பார்த்தீங்கன்னா விஜயா இருந்துட்டு, என்னடா நீ ஏன் ஸ்ருதி நடத்துகிற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டேன்ற, நான் ஸ்ருதியை வந்து அவசரப்படாத, மெதுவாக ரன் பண்ணலாம், அமைதியாக இரு நான் சொன்னேன். ஆனால் அவள் என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம அவங்க அப்பாவுக்கிட்ட பணத்தை வாங்கி இந்த ரெஸ்டாரண்ட்டை அவள் ஆரம்பிச்சிருக்கா. நான் அப்பாக்கிட்டேயே பணத்தை வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்ருக்கிற ஆள் நானாக ஓனாக இதை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். அடுத்தவங்க காசை எனக்கு தேவையில்லை. என்றைக்கு இருந்தாலையும் ஸ்ருதியோட எல்லா சொத்தும் உனக்கும் சேரும் இல்லடா, அது சேர்ற போது பார்த்துக்கலாம். ஆனால் அவங்க சொத்து எனக்கு தேவையில்லை, ஸ்ருதி எடுத்துக்கிட்டோம், எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிடுறாங்க. இவன் என்னடா இப்படி பேசிகிட்டு இருக்கான், இங்கே பாரு ரவி, மனோஜ் மாதிரி நீயும் கொஞ்சம் பொழைக்க கற்றுக்கோ. அவனுக்கு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் எவ்வளோ ஒருத்தி பொய் சொல்லி நாடகமாடி இந்த வீட்டுக்கு வந்துட்டா. அவ்வளவே நான் எப்படா அறுத்து விட்டுறலான்னு யோசிச்சுட்ருக்கேன். எங்கே பாரு, என் லைஃப்பை எடுத்துக்கோ. உங்கள் அப்பா என்னத்தை சம்பாதிச்சு கிழிச்சாரு, இங்கே பாரு நான் ஒன்றும் இல்லாமல் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இங்கே பாருமா, அப்பாவை பற்றி தப்பாக பேசாத, அப்பா கொடுத்த படிப்பு எங்கிட்ட இருக்குது, அதை வச்சு என்னால் எவ்வளோ மேலே வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் மேலே வந்துடுவேன். என் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஸ்ருதி கூட சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணன்னு நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க, எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரி ரவி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் உங்கள் அப்பா கடைசி வரை இன்ஜின் டிரைவராகவே இருந்தார். என் நிலைமையை பாரு எப்படி இருக்குன்னு. உன் நிலைமைக்கு இப்போ என்னம்மா ஆச்சு? திங்கிற சாப்பாடு இல்லையா, இல்லை போட்டுக்க துணி இல்லையா, என்ன இல்லாமல் போச்சு? தங்க வீடு இல்லாமல் போச்சா? எல்லாமே தானே இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு நான் படிப்பை சொல்லி கொடுத்துருக்கேன், அவங்க சம்பாதிக்க என்ன வழியோ அதை நேர்மையாக பண்ண சொல்லியிருக்கேன். ஆனால் உன்னோட புத்திக்கு அது தப்பாக படுது, அதுக்கு நாங்கள் இன்னும் பண்ண முடியாது. இங்கே பாரு விஜயா, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடியே நான் இன்ஜின் டிரைவராக தான் இருந்தேன். அப்போ நீ வேண்டான்னு சொல்லியிருந்தா கூட ஒரு அர்த்தம் இருக்குது. ஆனால் இப்போ என்னோடய வேலையை
கேவலமாக பேசுகிறத என்னால் தாங்கிக்க முடியாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசாத. நீ பேசுகிறது ஒன்றும் எனக்கு புதுசு இல்லை. ஆனால் பசங்க கிட்ட இப்படி பேசாத. நான் ஒன்றும் உன்னை அவ்வளோ கேவலமாலாம் நடத்த கிடையாது அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து சொல்லிடுறாங்க. இல்லைங்க, நான் என்ன அர்த்தத்தில் சொன்னேன், நீ என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் விஜயா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா மீனாவும் முத்துவும் இருந்துட்டு ஆன்லைனில் எப்படியெல்லாம் பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதி இருந்துட்டு பாட்டு கேட்டுட்ருக்காங்க. ரவி வராங்க. எதுக்காக அம்மா கிட்டே போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், நான் போய் உங்கள் அம்மா கிட்டே கம்ப்ளைண்ட் பண்ணேன், என்னென்னு பண்ணேன், ஆமாம் என்னை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்கியாமே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. முன்னாடிலாம் அந்த கெஸ் இருந்தது, ஆனால் இப்போ எனக்கு அந்த ஐடியாவே கிடையாது. என்ன இந்த உலகத்திலேயே உன்னால் மட்டும்தான் சூப்பராக சமைக்க முடியுமா என்ன? உன்னோட சூப்பரான ஷிஃப்ட்டுங்கெல்லாம் இருக்காங்க. நான் இனிமேல் உன்னால் எதிர்பார்க்கவே மாட்டேன். நீ வந்தால் என்ன, வராமல் அந்த நீத்து கூட இருந்தால் என்ன, எனக்கு என்ன போச்சு, நீ வரவே வந்துடாது என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்லிடுறாங்க. ஸ்ருதி பேசுனதை கேட்ட உடனே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க நம்ம ரவி. என்ன இவ இப்படியெல்லாம் பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததா, என்ன இன்றைக்கும் கீழே படுக்க போறியா என்ன, படுக்க வேண்டியது நான் இல்லை நீ தான் அப்படின்ற மாதிரி சொல்லி கட்டல் மேலேருந்து ஸ்ருதியை வந்து கீழே தள்ளி விட்டுறாங்க. ஸ்ருதி பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா, என்ன அந்த ஆப்பில் ரெடி பண்ணிட்டீங்களா ஸ்ருதி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அந்த ஃப்ளவரா, இன்னும் நாளைக்குள்ளே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் அண்ணாமலை வராங்க. அண்ணாமலை வந்த உடனே முத்து இருந்துட்டு, அப்பா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மீனா வந்து புதுசாக பிஸ்னஸ் பண்ண போகிறா, என்ன பூ விற்கிறத தவிர வேறு என்னம்மா பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதே பூவை ஆன்லைனில் டெலிவரி பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பரவாயில்லம்மா, இந்த பூவை வச்சு நீ என்னென்னமோ பண்ணிகிட்ருக்க, நீ பண்ணுற எல்லாமே உன்னை மேலே தான் கொண்டு போகணும், நீ இன்னும் மேலே மேலே வளர்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்கணும், ஃபஸ்ட்டாலாம் நானே இருந்துட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்பா நீங்கள் ஆரம்பித்து வைக்கிறீங்களப்பா அப்படின்னா எல்லாமே சூப்பராக தான் வரும்ப்பா, ஏன்னா நீங்கள் ரொம்ப ராசியானவங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, மீனா இங்கே பாரு, அப்பாவே முதல் ஆர்டரை கொடுக்கறதா சொல்லியிருக்காரு, அப்பா பெட்ரோல் சார்ஜும் மிச்சம் ஆச்சு அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோடனே விஜயா எல்லாருமே வராங்க. மீனா ஆன்லைனில் பூ வந்து கொடுக்க போகிறாளா, தெரியும் ஏற்கனவே எல்லாம் பேசியாச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவள் இன்னும் நல்லா தான் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டா, ஆனால் நாங்கள் எதிர்பார்த்த ஆளுங்க தான் ஒன்றும் இல்லாமல் நிற்கிதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. யார் ஆண்டி சொல்கிறீங்க, என்னவ சொல்கிறீங்க, ஆமாம் மூஞ்சிக்கு பவுடரை பூசினதுனால இன்னும் உன்னால் என்ன பண்ண முடிஞ்சு, ஒன்றுமே பண்ண முடியல, ஏதோ மனோஜை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால ஷோரூமில் போய் உட்காந்துட்ருக்க, அது இன்னும் எத்தனை நாளைக்குன்னு தான் தெரியல, ஒன்றும் இல்லாத வந்துட்டு என்ன பேச்சு பேசுகிற, நான் எதிர்பார்த்தது எதுவுமே உங்ககிட்ட நடக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன், ஆமாம் நீ ரொம்ப ட்ரை பண்ணிட்டாலையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அங்கிள், என்னை கல்யாணம் பண்ணுற முன்னாடி வரைக்கும் மனோஜ் வந்து ஒரு கம்பெனியில் கூட ஒழுங்காக வேலை செஞ்சதே கிடையாது. என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவன் ஷோரூமில் ஒர்க் சொந்தமாக ஷோரூம் வச்சுருக்கான், அவனுக்கு கீழே 4 பேரை வேலைக்கு வச்சுருக்கான், எல்லாமே என்னால் தான் ஆனது, உன்னால் ஆனதா, அது இவரோட பென்ஷன் காசு அது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்து பயங்கரமாக வந்து கோவப்படுறாங்க. ஒன்றும் இல்லாதவளே அவளே பாரு, இன்னும் கொஞ்ச நாளாக போனால் கோடீஸ்வரி ஆயிடுவா போல இருக்கு, ஆனால் நீ எல்லாம் இருக்குன்னு சொல்லி போய் சொல்லி ஏமாற்றி கல்யாணம் பண்ணி இப்போ ஒன்றுமே இல்லாமல் நின்றுட்டுருக்க, நீ இன்னும் ஒன்றும் இல்லாமல் தான் போக போகிற, அப்படி மட்டும் போனீங்கன்னா என் பையனையும் உன்னையும் அறுத்து விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே ரோகிணி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கடுத்து இப்போ கூட நீ எதுவுமே பேசலைல்ல, நீ ஏதாவது ட்ரை பண்ணு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ணலல்ல, கூடிய சீக்கிரமாக உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உனக்கு எனக்கும் ஒன்றும் இல்லாமல் தான் ஆக போகுது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி சிறகடிக்க ஆசையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.